வணக்கம் அடிக்கையாளர்களே. நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்ததுக்காகவே நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் 5 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு இந்த வீடு எடுத்துட்டு வந்திருக்கோம். டிஸ்டன்ஸ் மட்டுமே இந்த வீட்டோட ஹைலைட் இல்லைங்க, இந்த வீட்டோட லொகேஷனுமே ஹைலைட் தான். ஒரு சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்ல தான் உங்களுக்கு இந்த வீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் லேண்ட் ஏரியா, பில்டப், இதோட லொகேஷன் எங்க இருக்கு, இதோட பட்ஜெட் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோட எண்டில் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் வீட்டு மனை சந்தை இன்ட்ரோல சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட டிஸ்டன்ஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாவே ஹை ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் இந்த வீட்டை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்னு ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த வீட்டோட முக்கியமான விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட மெயின் டோர் ஃபுல்லாவே ஒரு நல்ல குவாலிட்டியான எம்எஸ்ல ஒரு டபுள் விக்கெட் கேட் உங்களுக்கு இந்த வீட்டுல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஸ்பேசிஸா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15க்கு 15 ஒரு 225 ஸ்கொயர் ஃபீட்டை உங்களுக்கு கார் பார்க்கிங்லயே ஃபுல்லாவே ஆன்டி ஸ்கிட்டிங் டைல்ஸோட நம்ம இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த கார் பார்க்கிங் சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் இருக்கு. இந்த காமன் டாய்லெட்டை எதர் நீங்க வந்து பாத்ரூம் ப்ரொவிஷனுக்காகவோ இல்ல உங்களோட வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுற வீட்டுல யாருமே மேக்ஸிமம் ஹெட்ரூம் போடாத இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல இந்த வீட்டுல உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தா கூட ஹெட்ரூமும் சேர்த்தே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார் பார்க்கிங்லயே உங்களுக்கு சம்பு ப்ரொவிஷனோ ஒரு 3000 லிட்டர் கெப்பாசிட்டில கொடுத்துருக்கோம். உங்களுக்கு போருக்கான சுவிட்சஸ், மோட்டர் எல்லாமே இந்த கார் பார்க்கிங் ஸ்பேசஸ்லயே வந்துருது. நெக்ஸ்ட் நம்ம மெயினா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு ஒரு சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்னு சொன்னோம். இந்த வீட்டோட மெயின் டோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாம ஈஸ்ட் ஃபேசிங்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். இப்போ வீட்டுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு, அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெயின் டோர். இந்த மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் வுட்ல ஒரு சிம்பிள் அண்ட் எலிகண்டான டிசைனோடைய இந்த மெயின் டோரை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட லிவிங் ஹால். இந்த வீட்டோட லிவிங் ஹாலே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸான 15க்கு 12 அப்படிங்கிற ஒரு நல்ல பெரிய லிவிங் ஹால் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஹால்லயே உங்களுக்கு கிச்சன்ல இருந்து கிச்சன் கம் டைனிங் பிளஸ் வால்லே டிவி யூனிட் 6க்கு 4ல வெர்டிகலா நல்ல வென்டிலேஷனுக்கான விண்டோ, ஃபால் சீலிங், ஏசி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நாம இந்த லிவிங் ஹால்லயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ஹாலோட முக்கியமான அடுத்த அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால்ல இருந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஓபன் கிச்சன் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11க்கு 10 அப்படிங்கிற ஒரு காம்பேக்டான சைஸ்ல தான் நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூம் எடுத்திருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 11க்கு 10. இதுலயே உங்களுக்கு 7க்கு 4 அப்படிங்கிற ஒரு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடுது. ஃபுல்லாவே வெஸ்டர்ன் கிளாஸ், ஷவர் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இந்த 11க்கு 10 பெட்ரூமா இருந்தா கூட உங்களுக்கு ஃபுல்லாவே வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் வார்ட்ரோபுக்கு மேலேயே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். பிளஸ் இந்த லெஃப்ட் சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே உங்களுக்கு நம்ம கபோர்ட் ஒர்க்ஸ் லாஃப்ட்ல வுட் ஒர்க் பண்ணியே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால மேக்ஸிமம் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கும் செகண்ட் பெட்ரூமுக்கும் ரொம்ப ஒன்று வேரியேஷன்ஸ் பார்க்க முடியாது. ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலாவே தான் இந்த செகண்ட் பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். 11க்கு 10 அப்படிங்கிற சேம் சைஸ்ல தான் இந்த செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் செகண்ட் பெட்ரூமுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கான பாத்ரூம் மட்டும்தான். இந்த பெட்ரூமுக்கான ஆக்சஸ் பாத்ரூம் வந்து உங்களுக்கு ஹால்லேயே காமன் டாய்லெட் ப்ரொவிஷனா கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா சேம் கலர் பேட்டர்ன், அதாவது ஒயிட் அண்ட் கிரே கலர் பேட்டர்ன்லயே உங்களுக்கு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். பிளஸ் லாஃப்ட்லயே உங்களுக்கு ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க்ஸ் வந்துருது. 4க்கு 4 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல வென்டிலேஷன் விண்டோ, ஏசி பாயிண்ட் எல்லாமே பக்காவா இந்த வீட்டுல நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹால்லயே உங்களுக்கு காமன் பாத்ரூம் ஒன்று சொல்லியிருந்தோம். இது 7x4 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல ஃபுல்லாவே இந்தியன் கிளாஸர் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காமன் பாத்ரூம் லோ ரூஃப்ல பண்ணிருக்கிறதுனால இதுக்கு மேல உள்ள ஸ்பேஸையும் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்காக கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததை பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல மேக்சிமம் 4 பாக்ஸ் மாதிரி போட்டு கிச்சன் பெட்ரூம் அப்படின்னு கட்டாம உங்களுக்கு இந்த இடத்த அட்ராக்டிவா ஒரு டைனிங் மாடல்லே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதோட இல்லாம இந்த கிச்சனை ஃபுல்லாவே உங்களுக்கு தேவையான வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11x10 அப்படிங்கிற ஒரு நல்ல லென்த்தியான கிச்சனாவே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாவே வாஸ்து பார்த்து ஈஸ்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு குக்கிங் பிளாட்ஃபார்ம், இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல பீடிங்ஸ், எஸ்எஸ்ல உங்களுக்கு சிங்க், ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே உங்களோட கிச்சன் ஐட்டம் ஸ்டோர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி தான் நாம இந்த கிச்சனை உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நீங்க கேட்குற ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த வீடு எங்க இருக்கு, லேண்ட் ஏரியா எவ்வளோ, பில்டப் எவ்வளோ, என்ன பட்ஜெட், இது எல்லாத்தையுமே இந்த வீட்டோட டெரஸ்ல வச்சு உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய அந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்திருக்கிற டீட்டெயில இன்னொரு 30 செகண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கார் பார்க்கிங்க்கு லெஃப்ட் சைட்லயே உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் ப்ரொவிஷன் இருக்கு. உங்களுக்கு உள்ளே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் காமன் பாத்ரூம் ஆப்ஷன் இருக்கிறதுனால இதை நீங்க பாத்ரூம் பர்பஸ்க்காகவோ இல்ல உங்களோட வாஷிங் மிஷின் மற்ற யூசேஜுக்காக இந்த ஏரியாவை நீங்க யூஸ் பண்ணனா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம மேல போலாம். இந்த வீட்டோட ஸ்டெப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாவே ஹெட்ரூம் வரைக்கும் கவர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேர்கேஸோட ஹேண்ட்ரைல் ஃபுல்லாவே பாதி காங்கிரீட்லயும் பாதி எம்எஸ் ஹேண்ட்ரைலாவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர்ற இந்த ஹெட்ரூமோட ஓப்பன்லயுமே நம்ம ஒரு எம்எஸ் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாங்க இப்ப நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டு முக்கியமா நீங்க கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன், வீட்டை சுத்தி ரெசிடென்சியல் இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கான பதில் நான் சொல்ல போறதே இல்லை. இந்த வீட்டை சுத்தி நீங்களே பாருங்க. கம்ப்ளீட்டா ஒரு ஹை ரெசிடென்சியல் ஏரியா. உங்களுக்கு இடையில சின்ன சின்ன வேக்கன்ட் பிளாட் இருந்தா கூட இங்க இருக்கிற பில்டிங்கோட ஹை ரைஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, இந்த ஏரியாவுக்கு நியர்பை ஏரியாஸ் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ்ல இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல 900 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ண ஒரு சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட், மெயின் டோர் ஃபேசிங் ஈஸ்ட். இந்த லொகேஷன் உங்களுக்கு கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கிற நம்மளோட தீரன் நகர்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இதனோட பில்லர்ஸையும் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு டம்மி பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ல நீங்க இதை டெமாலிஷ் பண்ணிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷனை ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட பட்ஜெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் தவிர வேற லொகேஷன்ஸ்ல உங்களோட ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன லொகேஷன்ல என்ன பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. எங்களோட வீட்டு மனை சந்தை யூடியூப் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.